வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நடக்குமா? நடக்காதா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய ஜாப், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் ஜாப், உங்களோட மேரேஜ், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணணும், ஓவர்சீல ஒரு விசா வேணும், அண்ட் உங்களுடைய பிசினஸ் பிளான் எதுவா இருந்தாலுமே நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்காதா? அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை வருது. ஒரே அப்ஸ்டக்கிள்ஸா இருக்கு. நாங்க ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ரெமெடி? என்ன பண்ணா இத சால்வ் பண்ணலாம்? எப்படி இந்த பாசிட்டிவ் லக்க என்ஹான்ஸ் பண்ணலாம்? அந்த பத்தின ஒரு வீடியோ தான் குடுக்குறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ. 2லிருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். சிம்பிள் ரெமெடிஸ் குடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அழகா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. கன்னி ராசி. கன்னி ராசியுடைய மனநிலையை நான் சொல்றேன் கேளுங்க. கன்னி ராசியில உத்தர நட்சத்திரம், அதுக்கப்புறம் அஸ்தம், அதுக்கப்புறம் சித்திரை. இந்த உத்தர நட்சத்திரம் கன்னி ராசியில இருக்கு. இந்த உத்தர நட்சத்திரம்ல பாதம் 2, 3, 4 சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க முதல்ல மனதளவில் ஏன் இவ்வளவு நமக்கு தடை அண்ட் குழப்பம்? ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சோம்னா 4 ஸ்டெப் ஏன் பின்னாடி நம்மளை பிடிச்சி இழுக்குது? நமக்கு ஏன் ஒரு முன்னேற்ற தடையாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது இந்த உத்தரத்தோடைய. ஏன்னா உத்தரம் எப்பவுமே ஒரு தலைமை பண்புகளுக்கு தலைமை பதவிகளுக்கு உண்டான தகுதியான நட்சத்திரம். பட் ஆனால் ஏதோ ஒன்று புல் பண்ணுது. அது என்ன? இது உங்களுடைய மனநிலை. லைஃப்பில் நிறைய இடத்துல நிறைய சேலஞ்சை கசப்பான அனுபவங்களை ஃபேஸ் பண்ணுறீங்க. அஸ்தம் எமோஷனல் எக்ஸ்பெக்டேஷன். எமோஷனலாக நான் போய் இதுக்கெல்லாம் தகுதி இல்லையா? எனக்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படையான வாழ்க்கை கூட கிடைக்காதா? அது பணம், பதவி, குடும்ப வாழ்க்கை, ஒரு ஒரு பொருளாதார சப்போர்ட், ஒரு ஃபேமிலி சப்போர்ட், இந்த ஒரு அடிப்படையான வாழ்க்கை கூட நான் தகுதி இல்லையா? இந்த அளவுக்கு என்னை ஏன் நோகடிக்கணும்? இந்த அளவுக்கு ஏன் என்னை கஷ்டப்படுத்தணும்? அப்படிங்கிறது இந்த அஸ்தத்துடைய மனநிலை. அடுத்தது சித்திரை. இந்த சித்திரை கன்னி ராசியில் ஓகே, நான் கோவப்படுறேன், அவசரப்படுறேன், வேகத்தில் முடிவெடுக்கிறேன், இல்லை ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயத்தை இருந்துடுறேன். ஆனால் எனக்கு ஒரு நேரம் மாறும்போது அது எல்லாமே மாறி வரணும் இல்லையா? எனக்கும் ஒரு சைக்கிளில் ஒரு டைம் கிளிக் ஆகணும் இல்லையா? பட் ஆனால் எனக்கு மட்டும் ஒரு ஒரு கேஸ், ஏதாவது எனக்கு மட்டும் ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன் இத்தனை எதிர்ப்பு? ஏன் இத்தனை தடை? ஏன் இத்தனை குழப்பம்? ஏன் இத்தனை எனக்கு ஒரு 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 மறைமுகமான ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையை இது கொடுக்குது. நோய்கள், வருத்தமான நோய்கள், உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, பெயின், உடம்புல பெயின் வருது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா என்ன புரியல. இப்போது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஒரே ஒரே ஒரு கிரகம் தான். இந்த சனி மட்டும் 7ஆம் இடத்துல நின்று அதோடைய நேரடி பார்வை இருக்கிறதுனால இது எப்படின்னா செக்லிஸ்ட்னு அர்த்தம். பாயிண்ட்டை புரிஞ்சுட்டா போதும். செக்லிஸ்ட். நீங்கள் தகுதியான ஆளாக தகுதி இல்லாத ஆளான்னு உங்களை சோதிக்குது. சனி சோதிக்குது. நீங்கள் தர்மமாக முடிவெடுக்கிறீங்களா? நியாயமாக முடிவெடுக்கிறீங்களா? இல்லை எனக்கு என்னமோ அது மட்டும் தான் நான் முடிவெடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறது அந்த செக்லிஸ்ட்டை சனி டிக் அடிக்கும். ஏன்னா சனி பார்வை விழுந்துட்டு இருக்கு. புரிஞ்சுங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போல்லாம் சனி பார்வை ஒரு ராசி மேலே விழுதோ அப்போ அந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கினவங்களுக்கு மனநிலை பலவிதமாக மனநிலை வேணால் மாறலாம். ஆனால் சூழ்நிலை எல்லாமே சனி பார்வை என்னென்னா, நான் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பேன், நான் ஒரு கேட்டை வச்சுருப்பேன், இந்த கேட்டை தாண்டினா தான் நீ முன்னேற முடியும், இந்த கேட்டை தாண்டினா தான் உனக்கு பணம் கொடுப்பேன், இந்த கேட்டை நீ தாண்டணுன்னா உனக்கு ஃபேமிலி லைஃப் ரிலேஷன்ஷிப் கொடுப்பேன், ஹெல்த் நல்லா கொடுப்பேன். ஆனால் அந்த கேட்டை தாண்டினா அதுக்கு நீ இந்த டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணணும், நான் கொடுக்குற டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணால் தான் சனி கொடுக்குது. நிறைய பேர் எங்கே கோட்டை விடுறாங்க? ஏன்னா சனி 7th ஹவுஸ், நல்லா புரிஞ்சு 7th ஹவுஸ். உங்களுக்கு ஒருத்தருடைய அட்வைஸ் கிடைக்கும், ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் அவரோட பேசும்போது சம்டைம்ஸ் அது கருத்து மோதல் நெகட்டிவாக அதை நீங்கள் எதிர்ப்பாக பேசி குழப்பம் பண்ணி ஒரு சண்டை சச்சரவில் போய் முடியும். அதான் சனி 7. 7னா பார்ட்னர்ஷிப், 7னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், 8னா கலீக்ஸு, 7லாம் உங்கள் கூட்டாளிகள், 7னா உங்கள் பிஸ்னஸ் பண்ண சப்போர்ட், உங்கள் ஃபேமிலிக்கு பண்ண சப்போர்ட், உங்கள் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த 7னாலே உங்களுக்கு ஒருத்தர் கை கொடுக்குறாரு, ஒருத்தர் கை கோத்துக்கு வர்றாரு, அதுதான் அந்த இடம் சரியாக இல்லை. அப்போ அந்த இடத்துல அது சரியாக இல்லாத போது அந்த அந்த சோதிக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு சோதிக்குது. அந்த சோதனையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரைட், நீ சோதிக்கிற, நான் சோதனையை பொறுமையாக கையாளுறேன், நீ என்ன சோதித்தாலும் நான் பொறுமையாக கையாளுறேன், நான் அதை அந்த அந்த கேட்டை நான் பாஸ் பண்ணணுன்னா நான் முதல்ல நான் நினைக்கக்கூடாது, இது என்னதுன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, இந்த சூழ்நிலை ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நான் எனக்கு சாதகமாக யோசிக்கணுமா, இல்லை நியாய தர்மமாக யோசிக்கணுமா? நான் நியாயமாக தான் யோசிக்கணும், நான் பொறுமையாக தான் யோசிக்கணும், நான் விட்டு கொடுத்து போகணும். இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கன்னிராசி சனி 7ல் நிற்கிது. விட்டு கொடுத்து வளைந்தால், விட்டு கொடுத்து சென்றால் பல பிரச்சனைகள் விலகிடும், நிறைய நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்கும். அதுதான் தாரக மந்திரம் நம்பர் 1.
2வது சனி 7ல் நிற்குது. இந்த 7னா நான் சொன்ன கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப். உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதோ இல்லையோ, உங்கள் பார்ட்னருக்கு அந்த பெனிஃபிட்டை கொஞ்சம் விட்டு கொடுக்க பாருங்கள். உங்கள் ஃபேமிலி லைஃப் பார்ட்னர், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர், உங்கள் ஒர்க் பண்ணுற உங்களுடைய கலீக்ஸ், நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்தால் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விட்டு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட விட்டு கொடுங்க, உங்கள் சிஸ்டர்கிட்ட விட்டு கொடுங்க, உங்கள் ஃபாதர்கிட்ட விட்டு கொடுங்க. ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை டிமாண்ட் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சனியை கூல் பண்ணிவிடும், உங்களுக்கு காரியம் நடக்கும். அடுத்தது ஒரு டிவைனாக ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடில் என்ன பண்ணணும், இந்த சனியை கூல் பண்ணணும், சாந்தப்படுத்தணும், கொஞ்சம் அதை வந்து நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கூட்டணியாக அமையணும்னா த பெஸ்ட் டெய்டி ரைட் நவ் இஸ் லார்ட் ஹனுமான். இந்த ஹனுமானுடைய ப்ரேயர்ஸை டெய்லி பண்ண இந்த சாட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே உங்களுக்கு அந்த டெஸ்ட் பண்ணும்போது அது பாசிட்டிவாக உங்களை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுத்து பாஸ் பண்ண வைக்கும். நீங்களும் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். உங்கள் மனசில் உள்ள குழப்பம், வருத்தம் நீங்கி ஒரு நல்ல பாதையில் அழகாக போக முடியுன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வில் நடக்கக்கூடிய டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ணி தான் நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். இது 100% உங்களுடைய பர்சனல் சார்ட்டோட பொருந்துமான்னு கேட்டால் எனக்கு அதால் பதில் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸை தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரும். இதையும் கடந்து உங்களோட பர்சனல் சார்ட்டில் என்ன தசா புக்தி நடக்குது, அந்த ராசியும் கடந்து என்ன லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து எல்லா நெகட்டிவும், எல்லா தடையும், எல்லா குழப்பத்தையும் எது பண்ணிட்டு இருக்கு, ராகு பண்ணிட்டு இருக்கா, சனி பண்ணிட்டு இருக்கா, செவ்வாய் பண்ணிட்டு இருக்கா, இல்லை குருவே கூட நெகட்டிவாக இருக்கா, இல்லை சுக்கிரன் வந்து வீக்காக இருக்கா, எது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும், சில பேருக்கு மல்டிபிள் பிளான், சில பேர் சிங்கிள் பிளான், எது உங்களுக்கு தடை செய்யுதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸை வந்து பெட்டராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டோட இந்த கரண்ட் டிரான்சிஷனை வந்து நீங்கள் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் சார்ட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, சர்வீஸ் இதை கடந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கன்சல்டிங் சர்வீஸ் ஆன்லைனில் தேவைப்படுது. டேரெக்டாக நான் மீட் பண்ணுவோம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இல்லை யூரோப் இல்லை யூஏஇ இல்லை ஜெர்மனி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்களுடைய டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே தெரிகிற நம்பர்ஸ் வந்து எங்களுடைய டீமோட நம்பர்ஸ். ஸோ www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். என்னோட பேர் சங்கர் நாராயண், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.